பற்றி பேசியிருக்காங்க. சும்மா விரிவாக உங்களுக்கு நான் சொல்லாமல் ஹைலைட் பண்ணுறேன். அதை எதெல்லாம் ஒரு ஹை லெவல் கமிட்டி இதை பற்றி தீவிரமாக ஆராய்ச்சி எடுத்திருக்காங்க. முதல்ல 29 நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம்தான், அதாவது இன்னைக்கு நம்ம இருக்கிறது 2025, போன வருஷம் எலெக்ஷன் ஆச்சு. பார்லிமெண்ட்டுக்கு 2024 நடந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு திருப்பி 2029 தான் எலெக்ஷன். அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ராஷ்டிரபதி, ஜனாதிபதி இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோடைய ப்ராசஸை ஆரம்பிப்பாங்க. ஸோ நாளையிலேருந்தே இந்த ப்ராசஸ் வந்துட போகிறதா? அப்படின்னா ஸ்டேட் அசம்பிளிஸ் எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுவீங்களா? அப்போது நாங்கள் இப்போ தானே எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்திருக்கோம், அப்போ எங்களை ரத்து பண்ணிட்டீங்கன்னா ஜனநாயக உரிமை என்ன ஆகிடுது, ஓட்டோட வேல்யூ என்ன ஆகிடுது அப்படின்னு முழு விவரம் தெரியாமல் பேசுகிறவங்களுக்கு நம்ம சொல்லணும், இல்லைங்க அப்படி இல்லைங்க. இந்த ப்ராசஸ் 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பித்து வைப்பார். அதனால ஒரு 82A அப்படிங்கிற ஒரு செக்ஷனை இன்சர்ட் பண்ணுறோம். அந்த அண்ட் ஆல்சோ அதோடு சேர்த்து 83A, 172, 327 இது எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அசம்பிளி பார்லிமெண்ட் எல்லாத்துக்கும் ஒரே லைனில் எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சி அப்போலேருந்து தான் ஆரம்பிக்கும்.